பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டீ ஷர்ட் அதுக்கப்புறமா டவல்லாம் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாம இந்த டீ ஷர்ட் அதுக்கப்புறமா இந்த மாரி பழைய டவல்ஸ் இது எல்லாத்தையுமே சூப்பரா ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். அந்த டவல வந்து பார்த்தீங்கன்னா, நான் மடிக்கிற மாரி மடிச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ்ல டீ ஷர்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரியவங்க யூஸ் பண்ண டீ ஷர்ட் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலா. அதே மாதிரி டவலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய டவல் இருந்தாலும் ஓகே தான். அப்படி டவல் இல்ல அப்படின்னா நம்மளுடைய இதே பழைய இன்ஸ்கர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பழசாயிடுச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அந்த இன்ஸ்கர்ட்ட கூட இந்த டிப்ஸ்க்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். பாருங்க இன்ஸ்கர்ட்டோ இல்ல இந்த மாரி டவலோ நல்லா கனமா மடிச்சு அந்த டீ ஷர்ட்டுடைய கழுத்து பகுதி, கைப்பகுதியை கவர் பண்ற மாரி வச்சுட்டு, கைப்பகுதி இந்த மாரி மடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழ இருந்து அந்த டீ ஷர்ட்ட மேல் பக்கமா இந்த மாரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம உள்ள வச்சிருக்க அந்த கிளாத் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ஒரு கவர் மாரி கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு உள்ள இருக்க துணியும் கீழ விழாது, வெளியவும் பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோர் மேட்ட அத யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டைரக்டா நம்ம ஒரு கிளாத் எடுத்து அப்படியே டோர் மேட்டா போடும்போது நம்ம கால் துடைக்கும் போதெல்லாம் அந்த ஷேப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். காலில் சிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அழகா நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு டிஷர்ட் குள்ள வச்சு நம்ம டோர் மேட்டா யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த டோர் மேட். அந்த துணியும் சுருங்காது, நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும், பார்க்கவும் நீட்டா அழகா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க வீட்லயும் பழைய துணிகள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அழகா இந்த மாதிரி டோர் மேட்டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோர் மேட்லாம் காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட அழகாக ஓல்டு கிளாத்தை ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.